வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். இந்த நம்ம சேனல்ல நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போறோம். வாழைக்காய் பஜ்ஜி எப்படி செய்யலாம்ன்றத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வாழைக்காய் எடுத்துக்கோங்க. அதோட 2 கார்னர்ஸையும் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அதோட தோல் முழுசாவே வந்து சீவி எடுத்துடுங்க. முழுசா சீவி எடுத்தாச்சு. சோ இந்த மாதிரி கட்டர் வீட்ல தான் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த ஷார்ப் லேயர் தான் யூஸ் பண்ண போறேன். அதான் வந்து தின்னா நம்மளுக்கு லேயர் கொடுக்கும். சோ இந்த மாதிரி பேஸ்ல ஒரு பவுல்ல தண்ணியை வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு தின் லேயரா பார்த்து பண்ணுங்க. பிளேட் ரொம்ப ஷார்ப்பா இருந்தா கை இதாயிடும். சோ இந்த அளவுக்கு தின்னா இருந்தாதான் வந்து பஜ்ஜிக்கு நல்ல டேஸ்டா இருக்கும். தண்ணியில நீங்க போடலன்னா ரொம்ப கருப்பாயிடும். சோ தண்ணியில கண்டிப்பா போட்டுருங்க. இந்த மாதிரி ஒன்னு ஒன்னா பண்ணிடுங்க. சோ இவ்ளோ தின்னா இருக்கு. இன்கேஸ் உங்க வீட்ல அந்த மாதிரி கட்டர் இல்லன்னா நீங்க வந்து நைஃபே ப்ரிஃபர் பண்ணலாம், ப்ராப்ளம் இல்ல. ஆனா ரொம்பவே தின் லேயரா பொறுமையா கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி லேயர்ஸ் கிடைக்கும். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அத 1 கப் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, உப்பு 1 டேபிள் ஸ்பூன். உங்களுக்கு கலரா வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கேஸ்ட்ரி கலர் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து ரொம்ப தண்ணியா பண்ணிடாதீங்க, அப்புறம் பஜ்ஜி வந்து பெர்ஃபெக்ட்டா வராது. தோசை மாவோட கொஞ்சம் கம்மியா அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1/4 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பதத்துல இருக்கணும். எண்ணெய் நல்லா சூடாயிட்ட அப்புறம் ஒரு லேயர் வாழைக்காய் வந்து நம்ம பண்ணி எடுத்துருக்கிற மசாலால நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இது வந்து 1 நிமிஷம் கிட்ட வந்து ஃப்ரை ஆனாலே போதும், ரொம்ப வேக வேண்டாம். இப்ப பார்த்தா தெரியும் கொஞ்சம் உப்பி இருக்கும், ஏன்னா பேக்கிங் பவுடர் நம்ம போட்டிருக்கிறதால. இதே மாதிரி நம்ம ஒரு லேயரும் ஆயில ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நம்மளோட டேஸ்டான வாழைக்காய் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. Like, subscribe and comment to Gai3's Kitchen Corner. Thank you for watching.